ஆடி மாதம் பண்ணிட்டாலே நமக்குலாம் ஒரே ஜாலி தான். டெய்லி ஒரு ஐட்டம் கிடைக்கும். சாமி நெய்வேத்தியத்துக்கு அடுத்தது நம்மளுக்கு தான். இன்னைக்கு பாதாம் பருப்பு போட்டு எங்க அம்மா தேங்காய் அரிசி பாயசம் பண்ண போறா. பாதாம் பருப்பு போட்டு தேங்காய் அரிசி பாயசம் இன்றைக்கி பண்ண போகிறேன். அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருள் பாருங்கள். பாஸ்மதி அரிசி 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 கப்பு வெல்லம், நல்ல பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் நெய், அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பாதாம் பருப்பு. அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். வெங்கல பானையில் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாகு உடைய வச்சுக்கலாம். அச்சு வெல்லத்தை போடுறேன். பாகு உருகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி 250 ml வச்சுட்டுருக்கேன். இதில் பாதி விடுறேன். இப்போது மீதி நம்ம தேங்காவை அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வெல்லம் முழுகிற மாரி வாட்டர் விட்டுக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு 8 பாதாம் பருப்பு வச்சுட்டுருக்கேன். அடுத்தது பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். நார்மல் ரைஸை விட பாஸ்மதி ரைஸுக்கு இன்னும் வாசனை கூட. ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ் போட்டுருக்கேன். அடுத்தது தேங்காய், அதையும் இதோட போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு, தேங்காய், அரிசி 3ஐயும் சேர்த்து கொஞ்சம் கொர கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்க போகிறோம். 1 ஸ்பூன் தேங்காவை நான் பேலன்ஸ் வச்சுருக்கேன். இது முந்திரி பருப்போடு வறுத்து அது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு, பாயசத்துக்கு மேலே போடுறதுக்கு. இப்போ அரைச்சி எடுத்துன்ட்டேன். ஸோ பாருங்கோ, ரொம்ப நைஸாக அரைக்கலை, கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். இப்போ வெல்லம் உடஞ்சி பாகா எடுத்து ஸோ இந்த சமயத்தில் நம்ம இந்த அரைச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். அரைச்ச விழுதை இதில் விட்டுட்டு உடனே கிளறிடுங்கோ. ஏன்னா அரிசியை மாவை இழைச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் கெட்டியாக போயிடும் சீக்கிரமாக. அப்புறம் திப்பியாக வந்துடும். ஸோ அதை நல்லா கிளறி விடுங்கோ. ஸோ இப்போ இந்த பாகு ஸ்மெல், அப்புறம் தேங்காவோட பச்சை வாசனை இதெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போகிறோம். நல்ல திக்கான பாயசம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. பாதாம் பருப்பு, பாஸ்மதி ரைஸு எல்லாம் இருக்கிறதுனால நல்ல வாசனையோடு இருக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற தேங்காய் அரிசி பாயசத்தை விட இந்த பாயசம் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாருமே குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்வீட்டாக ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் இந்த வெல்லம் போட்ட பாயசம் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பாயசம் இப்போது நுரைக்க ஆரம்பிச்சிருத்து. ஸோ அந்த பச்சை வாசனைலாம் போயிடுத்து. நல்ல கமன்னு பாகு வாசனையும் அந்த தேங்காய் வாசனையும் ஜோராக வருது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நாழி ஆக ஆக அது திக்காகி ரொம்ப இறுக ஆரம்பிச்சிரும். ஸோ தேங்காய் அரிசி பாயசம்னா இப்படி குடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் வறுத்து இப்போ இதில் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் காஞ்சதும்
முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். லைட்டாக செவந்தா போகிறோம், ரொம்ப செவக்க வறுத்துறாதீங்கோ, டக்குன்னு காந்தி போயிடும். முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொரிஞ்செடுத்து இதை அப்படியே பாயசத்தில் போட்டுடுறேன். முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் இப்போ பாயசத்தில் போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருந்த தேங்காவை இதில் போட்டுருங்கோ. அந்த நெய்யோட சூடுலேயே இதை ஜஸ்ட்டு பெரட்டினா போகிறோம். சில பேர் தேங்காய் பல்ல போடுவா, கொஞ்சம் சின்ன சின்னதாக கீறி. நான் தேங்காய் துருவலையும் மோஸ்ட்லி போட்டுருவேன். லைட்டாக இந்த தேங்காய் துருவலை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பாயசத்தில் ஆட் பண்ணிடுங்க. சக்கரை பொங்கல், பாயசம் இதெல்லாம் மேலே இந்த தேங்காய் துருவல், தேங்காய் பல் இதெல்லாம் போட்டோம்னாக்க நம்ம பாயசத்தை குடிக்கிறதே இது ஒரு க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டேஸ்டியான தேங்காய் அரிசி பாயசம் இப்போ ரெடி. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இதை சாப்பிடலாம். யம்மியான தேங்காய் அரிசி பாயசம் ரெடி. அம்மா, இந்த தேங்காய் அரிசி பாயசம் சூப்பராக இருந்துக்குமா. நீங்களே இந்த வீடியோவை பார்த்து ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.